ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அபிஷிகா அண்ட் மோக்ஷிதா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நடக்க போற ரவுண்டோட பேர் என்ன, அதுல என்ன பாட்டு இவங்க பாடியிருக்காங்க, இவங்களுக்கு ஜட்ஜஸ் என்ன மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா சீத்தமிழ நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஜூனியர் சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே சூப்பரா நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரவுண்ட் நடக்கும். அந்த வகையில இந்த வாரம் நடக்க போற ரவுண்டு தான் ராக் அண்ட் ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவே ஃபன் பிளஸ் அது மட்டும் இல்லாம ஓல்டு சாங்ஸ் வந்து பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓல்டுனா 60s 70s அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இதுல ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம் அபிஷிகா அண்ட் மோக்ஷிதா இவங்க தாராளமா சொல்லலாம். ஸோ மோக்ஷிதா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க பாடி இருக்கக்கூடிய பாடல் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தனை ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டை ரொம்பவே சூப்பரா அசத்திருக்காங்க. ஜட்ஜஸும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. அதே வகையில அபிஷிகா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த வகையில இந்த வாரம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீனிவாசன் சார் ஒரு சூப்பரான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கண்டினியூஸா நீ பாடிட்டே இருந்தனா கண்டிப்பா ஃபைனல்ஸ்ல வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா டாப் லிஸ்ட்ல தான் இருக்கு. அந்த வகையில இவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு பூஸ்ட் மோட்டிவேஷன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜெட்டிக் கொடுத்துருக்கு. அதாவது ஃபைனல் நீ வரணும்னா சூப்பரா பர்ஃபார்ம் பண்றா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் இருக்கு அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நிஜமாவே ரெண்டு பேருமே டஃப் கண்டெஸ்டன்ட் சொல்லலாம். மோக்ஷிதா அண்ட் அபிஷிகா அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்ல உங்களுக்கு யார் பிடிக்கும், இல்லப்பா எனக்கு இவங்க தான் என்னோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.